ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தாங்க. ரொம்பவே ஈஸியாக, அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிச்ச மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா வெறுமனே தேங்காய் சட்னி வச்சா கூட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா ராகி மாவில் நிறைய கால்சியம் சத்தும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் பிளட் ப்ரெஷரை நல்லாவே குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ராகி மாவை அடிக்கடி ஏதாவது ஒரு விதமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது எலும்பெல்லாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு ரெசிபி. வாங்க இதை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்கிறேன். இந்த ரவையோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்கும். இதுலேயே அரை கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் புளிக்காத நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு பார்க்கும்போது மாவு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கரண்டியில் எடுத்து ஊற்றினோன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட மித்த பொருளெல்லாம் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்ததுனாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். பேக்கிங் சோடாக்கு பதில் நீங்கள் ஈனோ இருந்ததுனாலும் ஈனோ கூட சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக தான் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த தண்ணி அளவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கலந்து விட்டுட்டு எடுத்து பார்க்கும்போது மாவு நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் தோசை நல்லா பஃபியாக வரும். இது கூட நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் மாவை ரெடி பண்ண உடனேயே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா லைட்டாக மேலே பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ பேன் நல்லா ஹீட்டாக இருக்குது. பேன் பார்த்திங்கன்னா சின்ன பேனாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தாளிப்பு கரண்டி இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம். சின்ன பேனாக எடுக்கும்போது நம்ம ஊற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும். தோசையும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகாமல் கொஞ்சம் மொந்தையாக கிடைக்கும். அதுக்காக பேன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி தோசை கல்லுலேயும் செய்யலாம், இல்லை தாளிப்பு கரண்டி இருந்ததுன்னா கூட அதுலேயும் செய்யலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதில் 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடக்கூடாது. சும்மா லைட்டாக கரண்டி வச்சு தடவி மட்டும் விட்டிங்கனாலே போதும். மாவு அதுவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இதை செய்யும்போது முழுக்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். அப்போ தான் மாவு நல்லாவே வெந்து வரும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், மேலே நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இது திருப்பி போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வாட்டமாகவே இருக்கும். நல்லா மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு தோசை நல்லா பஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு திரும்ப எடுத்து விட்டிங்கன்னா சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிருங்க. இதை நீங்கள் ராகி மாவில் செய்து கொடுக்கும்போது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அடுத்தது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி 1/2 கரண்டி அளவு மாவு மட்டும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பேன் கொள்கிற அளவுக்கு மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வேக வச்ச கார்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கார்னை மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சரி அந்த இனிப்பு டேஸ்ட்டு லைட்டாக கிடைக்கும். கார்னுக்கு பதில் நீங்கள் கேரட் இருந்ததுன்னா கூட துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேரட் சேர்க்கும்போது மேலே துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லை மாவோட மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு கூட நீங்கள் தோசை வாக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு கார்னோடு சேர்த்து செய்து கொடுங்க. நார்ச்சத்தும் கிடைக்கும், அதே நேரம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம மேலே தூவி விட்டு செய்யும்போது கார்ன் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். தோசை நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிக்கலாம்.
இதில் குறைஞ்சது ஒரு 2 தோசை சாப்பிட்டா கூட போதுங்க, வயிறு ஃபுல்லாயிரும். கால்சியம் சத்தும் கிடைக்கும், இரும்பு சத்தும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு ஆரோக்கியமான தோசை செய்து கொடுக்கணுன்னா கண்டிப்பாக செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா பஞ்சு மாதிரி மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ராகி மாவு யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிப்பியை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து கொடுங்க. ராகி மாவு யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் பன் தோசை செய்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான ரெசிப்பியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.